கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகம் உங்களை ஆளுகை செய்வதாக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏதேன் தோட்டத்தில் மனிதனை வைத்துட்டு அங்கு ஆறுகளை கொடுக்குறார். அந்த ஒவ்வொரு ஆறுகளும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஆறுகளாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் கொடுக்குறாரு. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா தண்ணியில் பொண்ணு விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு அபிராத்தி என்று பெயர். தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைக்கிறார். ஒரு மனிதன் ஒருத்தனை கொண்டு வரதுக்கு முன்னாடி, ஒரு மனிதன் வரத்துக்கு முன்னாடி அவனுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிற கர்த்தர். மனுஷனுக்கு எந்த பாடும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் தான் பிரச்சனையை போய் தேடிக்கொள்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் எல்லாத்தையும் ஃப்ரீயாக வச்சுருக்காரு. உங்கள் உடம்பே ஒரு அதிசயம். உங்கள் உடம்பை பாருங்க, சிருஷ்டிகர்த்தன் கரெக்டாக செஞ்சுருக்கான். அதை அழிச்சிக்கிறான், கெட்ட பழக்க வழக்கங்களால் அழிச்சிக்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பொன் விளையும் வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறாரு. பொன் விளையிற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த சிருஷ்டிகர்த்தரை தான் முன்னாடி வைக்கணும். நீங்கள் வேறு எதையும் முன்னாடி வைக்கக்கூடாது. இந்த நாளில் சிருஷ்டிகர்த்தரை முன்னாடி வச்சு இந்த மாதிரி ஆறுகள், ஆசீர்வாதமான ஆறுகளும் வாய்க்கால்களும் உங்கள் வாழ்க்கையில் ஓடி செழிப்பை கொண்டு வரும்படியா நீங்கள் அதிகாலையிலேருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. பொன் விளையிற அந்த தண்ணியில், அந்த ஆற்று தண்ணியில் அப்படி இந்த நிலத்தில் பாய்ஞ்சா அங்கே பொன் விளையுது. அந்த பொன் நல்லதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லாமே ஜெயமாக மாறும். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக நம்ம காலையிலே அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபையிலே நடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.